குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 20/1/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:35 திதி என்று காலை 10:35 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:07 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாம யோகம் அதிகாலை 1:56 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் இரவு 11:39 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இன்னைக்கு இருக்கு. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை, யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை, கூலிகை நண்பகல் 1:30 மாலை 3 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வார சொல்லும் கிழக்கு, பரிகாரம் தை, சந்திராசிரம நட்சத்திரம் இரவு 9:07 வரை சதயம், பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் சந்திராசிரமம் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் திங்கட்கிழமை, சுப முகூர்த்த நாள், சமநோக்கு நாள். இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு இன்னைக்கு சிறப்பை தரும். நந்தியம்பெருமான் வழிபாடு இன்னைக்கு அதைவிட உங்களுக்கு சிறப்பை தருகின்ற ஒரு நாள். அதை செய்யலாம். கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் இன்னைக்கு கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், கும்பத்தில் சுக்கிர பகவானும் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் மாந்தியோடு இணைந்து. கடகத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும், தனுசில் புத பகவான். நம்ம ஏற்கனவே பார்த்தபடி 25ஆம் தேதி வகுப்பு போடப்படும். சேர விருப்பம் உள்ளவர்கள் இந்த 2-3 நாளைக்குள்ள நீங்க உங்களுடைய பெயர், உங்களுடைய விலாசம் எல்லாத்தையும் நீங்க வாட்ஸ்அப்ல போட்டுட்டு பாதி பணம் ஜிபே பண்ணிடுங்க. மீதி வந்து கூட கட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல இங்க உணவு, தேநீர் எல்லாம் இங்கே கொடுக்கப்படும். இது ஒரு நாள் வகுப்பு தான். இது ஒரு நாள் வகுப்புல என்ன சொல்லி கொடுத்துட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்றது, இது பண்றது. சில பேர் அரை நாள் பேசுவாங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் பேச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் எடுப்பாங்க, அது பாதி கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்திலேயே அது நிறைய நடந்திருக்கு. அதனால நம்ம எடுத்த உடனே வகுப்பு ஆரம்பிச்சிருவோம். லாங் சைஸ் நோட்டு 1 எடுத்துக்கோங்க. செய்முறை விளக்கமும் சொல்லி கொடுக்கப்படும். விருப்பம் உள்ளவர்கள் சேரலாம். அதே போல நம்ம ஏற்கனவே சொன்னபடி இப்ப எல்லா பண்டிகைகள் அது எல்லாம் முடிந்து விட்டது. இப்ப நிறைய பேர் கடன் வாங்கி தான், சில பேர், நான் எல்லாரையும் சொல்லல, சில பேர் கடன் வாங்கி தான் பண்டிகைலாம் கொண்டாடி இருப்பாங்க. அந்த கடன்லாம் அடைக்கணும். அதே போல நிறைய விஷயங்கள் இதுக்கு மேலதான். சில பேர் தை மாசம் பிறந்த பிறகு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு மாற்றணும், கம்பெனி டெவலப் பண்ணணும், அப்படியெல்லாம் நினைப்பாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வழிபாடு மிக சிறப்பு. நம்ம மந்திரத்துல மாங்காய் அடிக்கணும்னு எதையுமே நினைக்க கூடாது. ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யும் போது அது நிச்சயமாக நடக்கும். ஒருத்தருக்கு ஒரு பதிவுல போட்டிருந்தேன், இது சொன்னா சிரிப்பீங்க. உண்மையிலே சொல்ல போனா, அவருக்கு கடன் தீர்றதுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா, அதை போய் திருவண்ணாமலையில செஞ்சாரு. 3-4 மாசத்திலேயே அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய் கடனை அடைச்சிட்டாரு. என்ன சொன்ன அப்படின்னா, பிச்சை எடுத்து உண்டியல்ல போட்டு வாங்க அப்படின்னு. அது உங்களுக்கு சிரிப்பா கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு. இப்படி கூட ஒரு பரிகாரம் இருக்கா அப்படின்னு நினைக்கலாம். நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. இதெல்லாம் உண்மையா நடக்கிற விஷயங்கள். அதனால எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. இப்ப நம்ம ஒரு விஷயத்த பார்க்க போறோம். பிரம்ம காயத்ரி மந்திரம். இந்த பிரம்ம காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லும்போது, பிரம்ம முகூர்த்தத்துல எதை செய்தாலும் நமக்கு நன்மை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அது அப்படியே நடக்கும். அது போல இந்த பிரம்ம முகூர்த்தத்துல
நான் ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யந்திரம். அதை வச்சு பூஜை பண்ணும்போது இந்த மந்திரத்தையும் சொல்லும்போது உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். இது நிறைய விஷயத்துக்கு நல்லது. 9க்கு 9 அந்த யந்திரம் வரும். திக்கு தகட்டுல தான் வரும். ரொம்பலாம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி 10,000. நிறைய பேர் அந்த எந்திரத்தெல்லாம் இப்ப சும்மா சாதாரணமா ஒரு எந்திரத்தை வாங்கி கூட 10,000 20,000 கொடுக்குறாங்க. இது மொத்தமே பாத்தீங்கன்னா 3750 தான். அந்த 250 ரூபான்றது கொரியர் சார்ஜ் தான். அது வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ இதை வைத்து பிரம்ம முகூர்த்தத்துல காயத்ரி மந்திரம் சொல்லி எப்படி பூஜை செய்வது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல யோகமே இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க உன் ஜாதகத்துல கோடீஸ்வர யோகமே இல்லைன்னு. ஆனா விதிய மதியால வெல்லலாம்ன்ற ஒரு சக்தி இருக்கு இல்லைங்களா? அப்போ உங்க ஜாதகத்துல கோடீஸ்வர யோகம் இல்லாமலேயே நீங்க செல்வந்தர் ஆகலாம். அது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. இது உண்மை. ஏன்னா ஒருவருடைய சுய ஜாதகத்தை பொறுத்தே அவர் பிற்காலத்தில் செல்வந்தர் ஆகிறாரா இல்லையா என்பதை நிர்ணயிக்க முடியும். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே தங்க தாம்பூலத்தில் பிறக்கிறது. ஆனால் பெரும்பான்மையோர் தங்களுடைய கர்மாவின்படி அனைத்தையும் அனுபவித்து படிப்படியாக முன்னேற்றத்தை அடைய வேண்டியிருக்கிறது. ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு முன்னேறுவாங்க இல்லைங்களா? சிலருடைய ஜாதகத்துல கோடீஸ்வர யோகம் தானாவே இருக்கும். 20 வயசு வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. 21வது வயசு பத்தி திடீர்னு ஒரு யோகம் கிடைக்கும். ஆனால் இப்படி கோடீஸ்வர யோகம் இல்லாமலேயே எப்படி நாமும் செல்வந்தர் ஆகலாம் அப்படின்றதுதான் இந்த பதிவு. வேதங்களை உருவாக்கியவர் யார் அப்படின்னா பிரம்மதேவர். வேதங்களை உருவாக்கியவர் பிரம்மதேவர். அப்போ அந்த பிரம்மதேவருக்கு எப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா அவர்தான் நம்ம விதியை தலையெழுத்தை மாற்றுகிறவர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரம்மா என்ன படைப்பவர் இல்லையா? பிரம்மதேவரை முறையாக வழிபடுவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் திடீர் அதிர்ஷ்டங்களும் வருமா. படைப்பு கடவுளாக இருக்கும் இந்த நான்முகனுக்கு பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் பிரம்மன் என்கிற பெயரே பிரசித்தி பெற்றது. இவன் என்ன செய்வார்? அழிக்கிற தொழிலை செய்வார். பிரம்மதேவர் உயிர்களை உருவாக்குபவர். ஆணவம் கொண்ட பிரம்மதேவர் ஒருமுறை ஈஸ்வரனோடு சண்டை போட்டு கொண்டிருந்தால் யார் பெரியவர் என்று இல்லைங்களா? இந்த போட்டி எழுந்தது. இதுல ஈசனுடைய ஜடாமுடியை கண்டால் நீரே பெரியவர் என்று வாதம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். பிரம்மர் ஜடாமுடியை கண்டது பொய் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர் பார்க்க முடியாது, மகாவிஷ்ணு தான் போய் பார்ப்பார். அப்போ இவர் பொய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டுதான் அந்த தாழம்பூக்கு கூட நமக்கு பூஜைக்கு உகந்தது இல்லை. அந்த வரலட்சுமி நோன்பு ஒரு நாள் மட்டும்தான். அதனால இவரு என்ன செஞ்சிடறாரு, உனக்கு என்ன தனி கோவில் பூலோகத்தில் இருக்க போவதில்லை என்று சாபத்தை வழங்கிவிட்டார். அதனாலதான் பூலோகத்துல எங்கும் பிரம்மதேவருக்கு தனி கோவில்கள் கிடையாது. சிவன் கோவில் உள்ள சுற்று பிரகாரத்துலதான் பிரம்மதேவருக்கு கோவில் சன்னதி அமைக்க பெற்றிருக்கு. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த பிரம்மதேவரை வழிபடுவர்களுக்கு நீண்ட ஆயுளும் குறைவற்ற ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஏன் அப்படின்னு சொன்னா அவர் படைக்கும் தொழிலை பண்றவர். வேதங்கள்ல கலைகளை சிறந்து விளங்குவதற்கு பிரம்மதேவரை வழிபட்டு வருவார்கள். ஏன்னா 4 வேதத்துக்கும் அதிபதி யாருன்னா பிரம்மா. பிரம்மதேவருடைய காயத்ரி மந்திரம் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. இந்த மந்திரத்தை தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து 108 முறை உச்சரித்து வந்தால் கேட்டவரம் கேட்டபடி கிடைக்கும். காலையில 3 மணியிலிருந்து 5 வரையிலான இந்த காலகட்டத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று நாம் சொல்கிறோம். சூரிய உதயத்திற்கு முன்பாக இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வாய் கொப்பளித்து முகம் கழுவி வாசல் பெருக்கி கோலமிட்டு பூஜை அறையில் அமர்ந்து பிரம்ம காயத்ரி மந்திரத்தை 108 முறை தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும். இடைவிடாமல் இந்த மந்திரத்தை உச்சரித்து முடிக்கும் வரை கண்களை திறக்கக்கூடாது. பிரம்மனை முழுமையாக நினைத்து மந்திரத்தை உச்சரித்தால் உங்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும். அதே போல உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறது என்பதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த பூஜை முறைக்கு உண்டு. அதனால்தான் பிரம்மனுக்கு உரிய பிரம்ம முகூர்த்தத்தை வழிபாட்டை
மேற்கொண்டால் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கலாம். இந்த எந்திரத்தையும் இந்த காயத்ரி மந்திரத்தையும் சொல்லி வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகத்தை இது கொடுக்கும். இந்த மந்திரம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. இது ஏற்கனவே ஒரு முறை கூட சொல்லியிருக்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வாழ்க்கையில கடன் பிரச்சனை, குடும்பத்துல நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, பெண்களும் சரி ஆண்களும் சரி நிறைய இருக்காங்க. அதனால இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி இந்த எந்திரத்தை வைத்து நீங்க பூஜை செய்யும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கோடீஸ்வர யோகத்தையும், கோடீஸ்வர யோகனா அதுக்காக கோடி கோடியா கொட்டோம்லாம் நான் சொல்ல மாட்டேன். இப்ப ஒருத்தருக்கு பெரிய பணக்காரருக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தால் அதை விட கீழே உள்ளவங்களுக்கு லட்சம் ரூபாய் இருக்கும், அதை விட கீழே ஆயிரக்கணக்கில் இருக்கும், அதை விட கீழே நூற்றுக்கணக்கில் இருக்கும். அதையே சில பேருக்கு அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லைங்களா? அதனாலதான் அவங்களுடைய விஷயத்தை பொறுத்துதான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அதனால நீங்க சொல்லிட்டீங்களே கோடீஸ்வரம் கோடி ரூபாய் வருமா, அப்படிலாம் கிடையாது. பிரச்சனைகள் தீரும். இப்போ கோடி ரூபாய் வரும்ன்றதுலாம் இல்லை. இப்போ உங்களுக்கு 10,000 ரூபாய் வரணும், வரும், கண்டிப்பா வரும். அதனால இந்த மந்திரத்தையும் அந்த எந்திரத்தையும் வைத்து பூஜை செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இப்போ அந்த மந்திரம் என்னன்னு சொல்றேன். எந்திரம் வேணும்ன்றவங்க நீங்க வாங்கி வச்சு அந்த பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும். அதுக்கு மட்டும் நான் கேரண்டி கொடுப்பேன். வேதத் மகாய வித்மகே ஹரண்ய கர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்மஹ பிரஜோதயாது. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேணுன்றவங்க போன் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு வீடு சேரும், கண்டிப்பாக சேரும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனே முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்க. அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள்லாம் விலகும். அரசால் அதாவது கவர்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயம் ஏதாவது உங்களுக்கு வேலை ஆகணும் அப்படின்னு இருந்தால் இன்றைய தினம் அது நடக்கும். வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது கவனம் தேவை. எடுத்து செல்லும் பொருட்கள் மீது கவனமா இருங்க. எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்க, வழக்கு விஷயத்தில் தீர்ப்புகள் கிடைக்க, தூரத்து உறவினர்கள் தேடி வருவார்கள். வழக்கத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாகும். அதிசய தெற்கு திசை அதிசயின் 1ஆம் அஸ்வினி இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள்லாம் குறையும். பரணி நட்சத்திரக்காரர் கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். மனதில் ஒரு புதிய ஆசைகளும் எண்ணங்களும் ஏற்படுகின்ற ஒரு நாள். கற்பனை துறைகள்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் குறையும். குழந்தைகள் வழியில மகிழ்ச்சியான சூழல்லாம் அமையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில இன்னைக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு அதிசயின் 3ஆம் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்கார எதிர்ப்புகள்லாம் குறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மற்றவர்களால் உங்களிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். நம்பிக்கை, உங்களுக்கு யார் மீது ரொம்ப நம்பிக்கை இருக்கோ அவர்களுடைய ஆலோசனை இன்னைக்கு கிடைக்கும். அதன்படி நடந்து கொள்ளுங்கள். செல்வ சேர்க்கை மேம்படுத்துவதன் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் ஊக்கம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை அதிசயின் 1ஆம் நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர் கவலைகள்லாம் குறையும். புனர்பூச நட்சத்திர பொறுப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்து. நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில விஷயங்கள் மூலம் மனதளவில் புதிய ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை ஏற்படும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்புலாம் கிடைக்கும்.
வாழ்க்கை துணையர் வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். மனசுல ஒரு புதிய துறை சார்ந்த தேடல்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் ஆதரவு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, அமிர்த நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர் தன்னம்பிக்கை ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள். ஆயிலம் நட்சத்திரக்கார் தேடல்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, கணவன் மனைவிடையே இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு நாள். விளையாட்டான பேச்சுக்களை தவிர்த்துருங்க. ஏன்னா விளையாட்டான பேச்சு வினையா முடியக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதனால அந்த பேச்செல்லாம் தவிர்த்தால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில பயணங்களால் மாற்றங்கள் கிடைக்கும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு வரவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் இன்பம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை 3 நட்ச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மனதில் இருந்து வந்த அதே மாதிரி குடும்பத்திலும் சரி வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, முகத்துல ஒரு புதிய பொலிவு ஏற்படும். ஆடம்பர எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட பல வேலைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இன்றைய தினம் அமையும். எந்த ஒரு செயலிலும் பொறுமையை கடைபிடிங்க. சமூக பணிகள்ல கௌரவ பொறுப்புகள்லாம் கிடைக்கும். நினைவாற்றலில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும். மற்றவரிடம் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 நட்சத்திர வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முகத்திலும் சரி உடலிலும் சரி ஒரு தேஜஸ் இன்னைக்கு இருக்கும். ஒரு சொல்லுவாங்க இல்லையா, இன்னைக்கு முகம் ஒரு பொலிவா இருக்குன்னு, அந்த மாதிரி இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு பொறுமையோடு எதையும் செய்யுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்க. அரசு சார்ந்த விஷயத்துல பொறுமையோடு செயல்படுங்கள். அதே போல ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உணவு தொடர்பான துறைகள்ல இருப்பவர்கள் இன்றைய தினம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். வெளியூர் பயண வாய்ப்புகளை அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு ஏற்படும். இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கவனத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசியின் நேயர்களே, சாமர்த்தியமான பேச்சுக்கள் மூலம் இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். கல்வி சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும். அமைதி ஏற்படும். கலைநுட்பமான செயல்பாடுகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிக்கல்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 நட்சத்திர நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான நாளாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். வண்டி வாகனங்களை சீர் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய யுக்திகளை பயன்படுத்தி இன்னைக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அரசு பணிகள்ல ஆதாயம் ஏற்படும். திட்டமிட்ட காரியத்துல சின்ன சின்ன அலைச்சல்களுக்கு பின்பு அது நிறைவேறுகின்ற ஒரு தருணம். எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீங்க. மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் எதை செய்தாலும் கொஞ்சம் மனம் இறங்கி செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கோவத்தை எல்லாம் காட்டாதீங்க. அன்பா எதையும் செய்யுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைகின்ற ஒரு நாளாக இருக்கும்.
அதிசய வடகிழக்கு திசை அதிசயம் 1ஆம் நட்சத்திர சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்கார முடிவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். முடிவே கிடைக்கல அப்படின்ற ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் முடிவுகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனசுல ஒரு புதிய தேடல்கள் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும் இடத்திலும் சரி, இந்த சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்புல இருப்பாங்க, சாதாரண ஒரு பொறுப்புல இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மேலும் கௌரவ பொறுப்புகள் மூலம் நிறைய ஆதரவுகள் இன்னைக்கு கிடைக்கும். பாகப்பிரிவினை முயற்சியில எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். இன்னைக்கு கணவன் மனைவிடையே நல்ல நெருக்கமும் அந்யோன்யமும் மேம்படக்கூடிய ஒரு நாள். உத்தியோக ரீதியான செயல்பாட்டுல நல்ல ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். சகோதரர்கள்லாம் இன்னைக்கு ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல செயல்கள் செய்யக்கூடிய ஒரு தருணம். அதனால ஒரு சில நினைக்கின்ற, அதாவது ஏதாவது ஒண்ணு நினைக்கிறீங்க, இது நிறைவேறணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அது நிறைவேறுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய வடக்கு திசை அதிசயம் 9ஆம் நட்சத்திர நிற இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர் தேடல்கள்லாம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திர எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்றும் சந்திராசிரமம் இருக்கிறதுனால புரட்டாதி நட்சத்திரக்காரர் ரொம்ப கவனமா இன்னைக்கு இருக்கணும். இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்க, வழக்கு சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை. இனம் புரியாத சில சிந்தனைகளால் தயக்கங்கள் ஏற்பட்டு விலகும். சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. வேலையில அலைச்சல்கள் ஏற்படும். மற்றவர்கள் செயல்களை தலையிடுவதை தவிர்க்க வேண்டியது அவசியம். வியாபாரத்துல போட்டிகள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் பொறுமை வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயம் 9ஆம் நட்சத்திர நிற வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில கவனம் தேவை. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தயக்கங்கள்லாம் நீங்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வேலை சார்ந்த விஷயத்துல முயற்சிக்கு ஏற்ப புதிய சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். சுபகாரிய செயல்கள் சாதகமாக இன்னைக்கு இருக்கும். பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை கூடும். தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கும். போட்டி பந்தயங்கள்ல சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் மேம்படும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் நட்சத்திர இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.